இரண்டாவது நாளாக கொட்டு தீர்க்கும் கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு இடங்களிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் முத்துராமன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முத்துராமன் வணக்கம். தூத்துக்குடியில பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க? வணக்கம். கடந்த 2 நாட்களாக தூத்துக்குடி தொடர் மழை காரணமாக இடைவிடாத மழை காரணமாக அந்த தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே வெள்ள கோலத்தில் காட்சி அளிக்கிறது. இப்போது நம் நின்று கொண்டிருக்கும் இடத்தை எடுத்துக்கொண்டால் பழைய மாநகராட்சி சாலை, அதாவது கடற்கரைக்கு செல்லக்கூடிய சாலை, இச்சாலை மற்றும் ரயில் நிலையம் செல்லும் சாலை மற்றும் திரேசபுரம், அண்ணா காலனி, அதே மாதிரி மாநகர பகுதியான அண்ணா நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கோரம்பலம் மற்றும் பிரெயின் நகர், இந்த கதிர்வேல் நகர், வள்ளிநாயகபுரம் மற்றும் இந்த எட்டயபுரம் சாலை பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தில் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவமனைக்கு செல்லணுமாவோ எந்த வாகனம் செல்ல முடியாத அளவு நம்ம நின்று இருக்க இடம் தண்ணி முட்ட அளவுக்கு மேல் தேங்கி நிற்கிறது. தண்ணி வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநகருக்கு ஒரு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு பெண்கள் ஆண்களும் குடைப்பிடித்து இந்த வழியாக செல்கின்ற ஒரு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக மாவட்டத்தில் 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரங்களில் இருக்கும் குடிசைகளை மாற்றிடத்துக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக மாவட்டத்தில் சாத்தான்குளம் பகுதியில் வீடுகள் தண்ணி புகுந்து பல்வேறு சூழ்நிலை, மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல எடுத்துக்கிட்டால் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா உட்பட்ட கடம்பாக்குளம், தாமிரபரணி ஆறு உடைக்கும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மக்கள் ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ குறிப்பா நம்ம நின்று இருக்க தூத்துக்குடி இந்த சாலை மக்கள் வெளியே எங்கேயும் வர முடியாது. ஒரு இயல்பு வாழ்க்கை, ஒரு அத்தியாவசிய பொருட்கள், மருந்து மாத்திரை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த 2வது நாள் மழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அவர் சிறப்பு முகாம், அதாவது தூத்துக்குடி, சாத்தான்குளம், கயத்தாறு, சிறுவண்டம் சிறப்பு முகாம்கள் வைக்கப்பட்டுள்ளன. முடியாதவர்கள் அங்கே அவங்களை உணவு கொடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் பேர் பல்வேறு இடங்களில் சூழ்நிலைகள் பணிகள் இருந்தாலும் இந்த இயற்கையை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு எந்த பணியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பழைய மாநகராட்சி சாலையில் பாருங்க, தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. வாகனம் சாலையில் நின்று போக முடியாத இடத்தில் ஆங்காங்கே 2 சக்கர வாகனம் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா அந்த கயத்தாறு மற்றும் கோயில்பட்டி மிக மோசமான சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி 2வது நாளாக இந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்ப திரேசபுரம் மற்றும் அண்ணா நகர் பகுதியில் மிகவும் பாதிப்பு உள்ளாகி உள்ளன. அதே மாதிரி கதிரவேல் நகரில் மிகவும் பாதிப்பு உள்ளாகின. இந்த மழையின் தொடர்ச்சியாக 2வது நாள் மழை பெய்யும் காரணத்தினால் மக்கள் இயல்பாக மிகவும் பாதிப்புள்ளது. தொடர்ச்சியாக மழை 2வது நாளாக தொடர்ச்சி இடைவிடாமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருப்பதனால் தண்ணி எங்கேயும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மழை இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்ப்போம். தண்ணீர் மழை நின்றால் தான் மக்களுக்கு ஒரு இயல்பு வாழ்க்கை. இந்த தண்ணீர் வத்துவதற்கு ஒரு 10 நாட்கள் மேல் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் ஒரு மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.